அனைவருக்கும் வணக்கம். தென்காசி பக்கத்தில் ஒரு 2 பேருந்து மோதி விபத்தில் 7-8 பேர்கிட்ட இறந்துருக்காங்க. அவங்க ஒவ்வொருடைய குடும்பத்தினருக்கும் ஆறுதல் நான் சொல்லிக்கிடுறேன். பொதுவாக பஸ் டிரைவர்கள் எல்லாருக்குமே ஒரு அன்பான வேண்டுகோள், நீங்கள் பேருந்து ஓட்டும்போது கவனமாக தான் ஓட்டுவீங்க. இருந்தாலும் சில நேரங்களில் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துடுது. இதனால் பாதிக்கப்படுறது யாருன்னா, உங்களை நம்பி வர்ற பயணிகள் தான் பாதிக்கப்படுறாங்க. உங்களை நான் குறை சொல்லலை. இனிமேலாவது இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்காமல் வரும் நாட்களில் எல்லோரும் பஸ் டிரைவர்கள், கனரக வாகனம் ஓட்டுறவங்க கொஞ்சம் கவனமாக நீங்கள் ஓட்டினீங்கன்னா உங்களை நம்பி வர்றவங்களுக்கும் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். இனிமேல் இப்படி ஒரு சம்பவங்கள் நடக்கக்கூடாது. நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன விதிமுறைகளை நீங்கள் பின்பற்றணுமோ அதை பின்பற்றி ரொம்ப கவனமாக நீங்கள் உங்கள் பேருந்தை நீங்கள் ஓட்டுங்க. அதே போல் இந்த MT, KTM, Yamaha R15 இந்த வண்டியில் போகிறவங்களுக்கெல்லாம் ஒரு தம்பிமார்களுக்கு 2K கிட்ஸ் மெயினாக அவங்க தான் அந்த மாதிரி வண்டியை யூஸ் பண்ணுறாங்க. MT பைக்கில் போகிறவங்க நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். ரொம்ப ரேஷாக ட்ரைவ் பண்ணுறீங்க. நீங்கள் அது சேஃப்டியே கிடையாது. நம்ம வாழ போகிறது ஒரு வாழ்க்கை தான். நம்மளுக்கு இருக்கிறது ஒரு உயிர் தான். நம்மளை நம்பி நம்ம அப்பா அம்மா, கூட பிறந்த அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லோரும் இருக்காங்க. தயவுசெய்து நீங்கள் 2 வீலரில் போகிறவங்க, எந்த வண்டி MT, KTM இல்லை எந்த வண்டி வச்சுருக்கிறவங்களா இருந்தாலும் வண்டி ஓட்டும்போது கொஞ்சம் அங்கே ரொம்ப கவனமாக இருங்க. அங்கங்கே உயிர் அநியாயமாக போகுதுங்க. செய்தித்தாள், பேப்பரு, யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா சாலை விபத்து, வாகன விபத்து அநியாயமாக உயிர் போகுது. மறுபடியும் தாழ்மையாக சொல்கிறேன், எந்த வண்டி ஓட்டுறவங்களா இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருங்க. அந்த விபத்தினால் இறந்த குடும்பத்தினருக்கு ஆறுதலை தெரிவிச்சுக்கிறேன். கவனமாக போங்க. நல்லதே நன்மைங்க, நல்லதே நடக்கும். நன்றி.